இந்த உலகம் ஒரு விசித்திரமான சந்தை. இங்க எல்லாரும் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம எதை தேடி ஓடுறோமோ அது நம்ம கிட்ட இருந்து விலகி ஓடுறது தான் வாழ்க்கையோட பெரிய முரண். காலையில கண் விழிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நம்ம மண்டைக்குள்ள ஓடுற ஒரே சத்தம் பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, மத்தவங்க முன்னாடி கெத்தா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை தான். ஆனா நிஜமாவே இந்த பணமும் புகழும் ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்குது? வெறும் உழைப்பால மட்டும் கிடைச்சிருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூட்டை தூக்குறவங்களும் கோடீஸ்வரர்களா இருந்திருக்கணும். வெறும் புத்திசாலித்தனத்தால மட்டும் கிடைச்சிருந்தா படிச்ச மேதாவிகள் எல்லாரும் புகழோட உச்சியில் இருந்திருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு நுணுக்கமான சூட்சமம் இருக்குல்ல. அந்த ரகசியத்தை தான் அந்த மாயக்கண்ணன் அன்னைக்கு போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு சொன்னான். நாம இன்னைக்கு அதை நம்ம தெருக்கோடி வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்க போறோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல நாம எங்கே நிக்கிறோம்னு தெரியணும். பல பேரோட பிரச்சனை என்னன்னா, அவங்க மத்தவங்க கிட்ட இருக்கிற காசையும் புகழையும் பார்த்து ஏங்குறாங்களே தவிர அந்த இடத்துக்கு போறதுக்கான தகுதியை வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்ற முதல் தந்திரம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த விஷயத்துக்கு நீ தகுதியானவனா மாறு. நாம ஒரு செடிக்கு தண்ணீர் ஊத்துறோம்னா அந்த செடி பூ பூக்கும்னு நம்பி ஊத்துறோம். ஆனா அந்த செடியோட வேர் பலமாயிருந்தாதானே அது பூவை தாங்கும். அதே போலதான் பணமும் புகழும். அது மேல தெரிகிற பூக்கள் மாதிரி. உன்னோட உழைப்பும் உன்னோட நேர்மையும் உன்னோட தர்மமும் தான் அந்த வேர். வேர் அழுகி போயிருந்தா மேல இருக்கிற பூக்கள் சீக்கிரம் உதிர்ந்துடும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் வந்தா புத்தி மாறும்னு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன் புத்தி மாறாம இருந்தாதான் பணம் உன்கிட்ட தங்கும். யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்குதுன்னு வைங்க. 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிருப்பான். ஏன்னா அவன்கிட்ட பணம் வந்ததே தவிர அந்த பணத்தை ஆளக்கூடிய பக்குவம் வரல. அந்த பக்குவத்தை தான் கிருஷ்ணர் நிஷ்காம கர்மா அப்படிங்கிற வார்த்தையால சொல்றாரு. பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க, என்னப்பா காசு எதிர்பார்க்காம வேலை செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அங்கேதான் நாம தப்பு பண்றோம். கிருஷ்ணர் காசு வேணாம்னு சொல்லல, அந்த காசு மேல இருக்கிற பற்று உன்னோட வேலையை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. நீ வேலையை சரியா செஞ்சா காசு தானா வரும். ஆனா காசை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வேலையை செஞ்சா வேலையும் சரியா வராது, காசும் நிலைக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்குறான்னு வைங்க. அவன் இந்த சிலையை செதுக்கி முடிச்சா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், இதை வச்சு நான் கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன்னு நினைச்சுக்கிட்டே செதுக்குனா அவனோட உளி அந்த சிலையில தப்பா பட்டு அந்த சிலையே உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனோட கவனம் சிலையில இல்ல, சிலைக்கு அப்பால இருக்கிற காசுல இருக்கு. ஆனா அதே சிற்பி இந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளை நான் வெளியே கொண்டு வரணும், இதுதான் என்னோட தர்மம்னு முழு ஈடுபாட்டோட செதுக்குனா அந்த சிலை உலக புகழ் பெற்ற சிலையா மாறும். அப்புறம் அந்த சிற்பியை தேடி பணமும் புகழும் வரிசையில நிற்கும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த மேஜிக். உன்னோட வேலையில நீ உன்னையே கரைச்சிக்கிட்டா உலகம் உன்னை தேடி வரும். பணம் அப்படிங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தேக்கி வைச்சாலோ இல்ல தவறான வழியில சேர்த்தாலோ அது சாக்கடையா மாறிடும். புகழ்ங்கிறது அந்த நதியோட வாசனை மாதிரி. நதி சுத்தமா இருந்தா வாசனை நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு? குறுக்கு வழியில காசு சம்பாதிக்கணும், பொய்யான பிம்பத்தை வச்சு புகழ் அடையணும்னு துடிக்குது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, தர்மத்துக்கு புறம்பா நீ சேர்க்கிற எதுவும் உன்னோட கர்மாவா மாறி உன்னையே அழிக்கும். ஒருத்தன் மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பணம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது. அவன் ராத்திரி தூங்கும் போதோ இல்ல அவனோட கடைசி காலத்திலேயோ அந்த பணம் அவனுக்கு பாரமாதான் இருக்கும். நிஜமான செல்வம்ங்கிறது உன் மனசுக்கு தெரிஞ்சு நீ செஞ்ச நல்ல காரியங்களால வர்றதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் ஈகோ, அதாவது அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்னு நினைக்கிறவனுக்கு புகழும் வராது, வந்தாலும் தங்காது. ஏன்னா புகழ்ங்கிறது மக்கள் உனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். நீ மத்தவங்களை மதிக்கலன்னா மக்கள் உன்னை மதிக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் அந்த மாபெரும் போர்க்களத்துல கூட ஒரு சாதாரண தேரோட்டியா இருந்தார். அந்த பணிவுதான் அவரை உலகமே வணங்குற கடவுளா மாத்துச்சு. அதிகாரமும் பணமும் வரும்போது எவனுக்கு தலைக்கணம் ஏறாம இருக்கோ அவன்கிட்டதான் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாள். நாம என்ன நினைக்கிறோம்னா, அதிகாரத்தை காட்டினா மத்தவங்க நம்மள மதிப்பாங்கன்னு. ஆனா உண்மையில அன்பை காட்டினா மட்டும்தான் அந்த மரியாதை புகழா மாறும். வாழ்க்கையில சில நேரம் நாம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் இவ்வளவு உழைச்சும் எனக்கு பலன் கிடைக்கலையேன்னு தோணும். அந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு புன்னகையோட சொல்றாரு, பொறுமையா இரு,
காலம் வரும்போது எல்லாம் நடக்கும். விதை போட்ட உடனே பழம் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரைக்கும் நீ உன்னோட தார்மீக கடமையிலிருந்து விலகாம இருக்கணும். நாம இன்னைக்கு பார்க்கிற பெரிய ஆளுங்க எல்லாரும் ஒரு காலத்துல யாருமே இல்லாம இருந்தவங்க தான். அவங்க கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் நம்பிக்கை மற்றும் தொடர் முயற்சி. இந்த ரெண்டும் கிருஷ்ணரோட அருள் உனக்கு கிடைக்க காரணமாயிருக்கும். புகழ் என்பது ஒரு நிழல் மாதிரி. நீ அதை துரத்திக்கிட்டு ஓடுனா அது முன்னாடி ஓடும். ஆனா நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு வெளிச்சத்தை நோக்கி நடந்தா அந்த நிழல் உன் பின்னாடியே வரும். அதனால புகழை தேடாதே, புகழுக்கு தகுதியான செயலை தேடு. பணத்தை தேடாதே, பணத்தை உருவாக்கக்கூடிய திறமையை தேடு. இதுதான் அந்த மாயக்கண்ணன் நமக்கு சொல்லித்தர்ற வாழ்க்கை பாடம். இந்த முதல் அத்தியாயத்துல நாம தர்மத்தையும் தகுதியையும் பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் தகுதியோடும் தர்மத்தோடும் மட்டும் இருந்தா போதுமா? அந்த பணத்தை தக்க வைக்கவும் பெருக வைக்கவும் இன்னும் சில நுணுக்கமான ஆளுமை திறன்கள் தேவைப்படுது. அடுத்த கட்டமா இந்த உலகத்தோட போட்டியை எப்படி சமாளிக்கிறது, நம்மள சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை பத்தி நாம தெளிவா பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு போர். அந்த போர்ல ஆயுதம் எடுக்காமலே ஜெயிக்கிறது எப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு கத்துக் கொடுப்பார். உங்களோட அந்த பயணத்துல இன்னும் ஆழமான ரகசியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். நான் மற்றவங்களை விட அதிகமா உழைக்கிறேன், ஆனா அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பணமும் புகழும் கிடைக்குது? இங்கேதான் கிருஷ்ணர் தன்னோட முதல் தந்திரத்தை ஒரு சாட்டை அடி மாதிரி வைக்கிறார். அதுதான் சமநிலை, ஈக்வினாமிட்டி. நாம ஒரு வேலையை செய்யும்போது நம்ம மனசு ஓராயிரம் இடத்துக்கு ஓடுது. இந்த வேலையால எனக்கு லாபம் வருமா, நஷ்டம் வருமா, என்னை 10 பேர் பாராட்டுவாங்களா, இப்படிங்கிற எண்ணமே நம்ம பாதி சக்தியை உறிஞ்சிருது. கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட கடமையை செய்யும்போது நீ ஒரு யோகியா மாறு. யோகின்னா காவி உடுத்தி காட்டுக்கு போறவன் கிடையாது. செய்யற வேலையில தன்னை மறந்து நிக்கிறவன் தான் உண்மையான யோகி. நாம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோன்னு வைங்க. அந்த கடைக்காரன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு அந்த பொருளை கொடுத்தா அடுத்த தடவை நாம் அங்கே போவோமா? மாட்டோம். ஆனால் அதே கடைக்காரனை சிரிச்ச முகத்தோட அந்த பொருள் மேலே ஒரு மரியாதையோட நமக்கு கொடுத்தா நாம் திரும்ப திரும்ப அங்கே போவோம். இதுதான் அந்த ஆளுமை. காசு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்களை சம்பாதிக்க கற்றுக்கணும். கிருஷ்ணர் பாரத போர்ல அர்ஜுனனுக்கு சொன்னது, போர் செய், ஆனால் பலனை துறம்பு செய். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையோட தரத்துல மட்டும் உன் கவனம் இருக்கணும். தரம் அதிகமா இருந்தா தாராளமா உன்னை தேடி தனம் வரும். ஆனா நம்ம ஆளுங்க தரத்தை விட்டுட்டு தரத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு புகழும் கிடைக்கிறதில்ல, நிம்மதியும் கிடைக்கிறதில்ல. கிருஷ்ணர் சொல்லும் இரண்டாவது தந்திரம் தொடர் கற்றல். குருக்ஷேத்திரத்துல கிருஷ்ணர் வெறும் தேரோட்டியா மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த ஆலோசகர். அர்ஜுனன் வில் வித்தையில சிறந்தவன் தான். ஆனா அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது மன உறுதி. அந்த மன உறுதியை கிருஷ்ணர் ஞானத்தால கொடுத்தார். வாழ்க்கையில நீ பெரிய ஆளாகணும்னா உன்னோட துறையில உன்னை விட தெரிஞ்சவன் யாருமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீ அறிவை வளர்த்துக்கணும். அறிவு தான் அதிகாரத்தோட ஊற்றுக்கண். ஒருத்தங்கிட்ட நிறைய அறிவு இருந்தா அவனை தேடி பணம் தானா வரும். ஆனா அறிவில்லாம வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி வர்ற பணம் மணல் வீடு மாதிரி ஒரு நாள் சரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல ஒரு நிமிஷத்துல ஒருத்தன் ஃபேமஸ் ஆயிடுறான். ஆனா அடுத்த மாசம் அவனை யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா அவன்கிட்ட வெறும் வைரல் தகுதி தான் இருக்கு, விஷய ஞானம் இல்லை. நிஜமான புகழுங்கிறது காலம் கடந்தும் நிக்கணும். அதுக்கு உன்னோட வேர் ஆழமா இருக்கணும். நாம ஏன் தோத்து போறோம்னு கிருஷ்ணர் ஒரு இடத்துல அழகா விளக்குறாரு. பயம்தான் உன்னோட முதல் எதிரி. தோத்துடுவோமோங்கிற பயம் இருக்கிறவங்கிட்ட மகாலட்சுமி வரமாட்டா. தைரியலட்சுமி எங்க இருக்காளோ அங்கேதான் மற்ற எல்லா லக்ஷ்மிகளும் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பயம், புதுசா ஒரு முயற்சி எடுக்கணும்னா பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயம். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தையே பயப்படாதே, எழுந்து நில் என்பதுதான். உன்னோட பலவீனம் என்னன்னு உனக்கு தெரியும், அதை உன்னோட பலமா மாத்து. உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா? அந்த தமிழை வச்சே உலகத்தை ஆழ முடியும்னு நிரூபி. உனக்கு ஒரு சின்ன கைத்தொழில் தான் தெரியுமா? அதுல நீ தான் மாஸ்டர்னு காட்டு. அந்த துணிச்சல் தான் உனக்கு புகழை தேடித்தரும். பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு இங்க இருக்கிற சில போலியான ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி சொல்லல. அவர் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ராஜ வாழ்க்கை தான். அவர் துவாரகையே ஒரு பொன் நகரமா மாத்தினவர். ஆனா அந்த செல்வத்துல அவர் ஒட்டிக்கல. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி இருந்தார். நீ கோடி கணக்கில் சம்பாதி, ஆனா அந்த பணத்துக்கு நீ அடிமையாகாத. அந்த பணம் உன்னோட தேவைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் பயன்படணும். ஒரு மனுஷன் எப்போ புகழின் உச்சிக்கு போறான்னா அவன் தன்னை தாண்டி மற்றவங்களுக்காக யோசிக்கும் போதுதான். கர்ணன் ஏன் இன்னைக்கும் பேசப்படுறான்?
அவன்கிட்ட இருந்த பணத்துக்காக இல்ல, அவன் கொடுத்த ஈகைக்காக. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கொடுப்பவனுக்கு குறைவே வராது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு திரும்ப வரும். இது பிரபஞ்சத்தோட விதி. வாழ்க்கையில நம்மளை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளை கைத்தட்டி உற்சாகப்படுத்துற கூட்டத்தை விட நம்ம காலை வாரி விட நினைக்கிற கூட்டம் தான் அதிகமா இருக்கும். அங்கேதான் கிருஷ்ணரோட ராஜதந்திரம் தேவைப்படுது. எல்லார்கிட்டையும் உண்மையா இரு, ஆனா எல்லார்கிட்டையும் உன் ரகசியத்தை சொல்லாத. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சாரே தவிர அவரோட வியூகங்களை அவர்தான் கையாண்டார். உன்னோட லட்சியம் என்ன, நீ அடுத்து என்ன பண்ண போறேங்கிறத உன் வெற்றியின் மூலமா உலகத்துக்கு காட்டு. அது வரைக்கும் அமைதியாயிரு. மௌனம் ஒரு பெரிய ஆயுதம். தேவையில்லாத பேச்சுக்கள் உன் சக்தியை வீணடிக்கும். நீ ஒரு காரியத்தை ரகசியமா செஞ்சு முடிச்சுட்டு அது வெளியே வரும்போது கிடைக்கிற அந்த புகழ் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். இன்னொரு முக்கியமான விஷயம் நேரம். கிருஷ்ணரை காலம்னு சொல்றோம். காலத்தை மதிக்காதவன் காலம் தூக்கி எரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு வேலையை செய்யணும்னா இன்னைக்கே செய். நாளைக்குன்னு தள்ளி போடுறவங்கிட்ட செல்வம் சேராது. சோம்பேறித்தனங்கிறது ஒரு சாபம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சோம்பேறிய ஒருபோதும் அங்கீகரிக்கல. அவர் எப்பவும் ஆக்டிவா இருந்தவர். ஒரு மாடு மேய்க்கிற பையனா இருந்தாலும் சரி, ஒரு தேரோட்டியா இருந்தாலும் சரி, ஒரு தூதுவனா இருந்தாலும் சரி, அவர் தன் வேலையை சரியா செஞ்சார். நாம என்ன பண்றோம்? வேலையை செய்யாமலேயே ரிசல்ட் வரலையேன்னு வருத்தப்படுறோம். வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உழைக்கிறதுல தான் எல்லா பயனும் இருக்கு. செல்வம், செல்வாக்கு ரெண்டுமே ஒரு பொறுப்பு. அது உன்கிட்ட வரும்போது நீ இன்னும் பணிவா இருக்கணும். ஒரு மரம் நிறைய பழங்கள் இருந்தா அது எப்படி வளைஞ்சு நிக்குமோ அப்படி நீ வளையணும். அந்த பணிவு தான் உன்னை ஒரு லீடர் ஆக்கும். தலகணம் பிடிச்சவனை மக்கள் ஒரு கட்டத்துல வெறுத்துடுவாங்க. ஆனா அன்பால ஆள்றவனை மக்கள் எப்பவும் கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் ஒரு அரசனா இருந்தும் குசேலன் வந்தப்போ ஓடி போய் அவனை வரவேற்றார். அந்த தாராள மனசுதான் அவரை ஜகத்குரு ஆக்குச்சு. நீயும் உன் வாழ்க்கையில உயரத்துல இருக்கும்போது உனக்கு கீழே இருக்கிறவங்களை மதிச்சு பாரு. உன்னோட புகழ் விண்மீன் மாதிரி ஜொலிக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி தான். ஏணி வரும், அப்புறம் பாம்பு வரும். பாம்பு கொத்திருச்சுன்னு அங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது, திரும்பவும் காய நகுத்தணும். கிருஷ்ணர் சொல்லும் அந்த 5 தந்திரங்கள்ல முதல் 2 தந்திரங்களான தகுதியை வளர்த்தல் மற்றும் தர்மத்தை நிலைநாட்டுதல் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த உலகத்துல சில கில்லாடிகள் இருப்பாங்க. அவங்கள எப்படி சமாளிச்சு முன்னேறது, நம்மளோட நேர்மையை எப்படி நம்மளோட லாபமா மாத்துறது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம நீ எவ்வளவு உழைச்சாலும் ஒரு கட்டத்துல தேங்கி நிப்ப. அந்த தேக்க நிலையை உடைச்சு எப்படி ஒரு ராக்கெட் மாதிரி முன்னேறதுங்கிறத அடுத்த கட்டத்துல நாம அலசி ஆராய போறோம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், பணங்கிறது ஒரு பேப்பர் தானேன்னு. ஆனா அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மனிதனோட உழைப்பும் கனவும் கண்ணீரும் இருக்கு. அதை கிருஷ்ணரோட பார்வையில பார்க்கும்போது அது புனிதமா மாறும். உன்னோட உழைப்ப நீ எப்படி ஒரு வழிபாடா மாத்துறேங்கிறதுல தான் உன்னோட வெற்றியே இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான ஆட்டம். ஆனா அந்த ஆட்டத்தோட விதிகள் பல பேருக்கு தெரியறதில்ல. கிருஷ்ணர் சொல்லும் 3வது மிக முக்கியமான தந்திரம் சூழலுக்கேற்ப மாறுதல், அடாப்டபிலிட்டி. நாம ஒரு பிடிவாதத்தோட இருப்போம். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் எப்படி இருந்தார்னு யோசிச்சு பாருங்க. அவர் மதுராவில் ஒரு மாதிரி இருந்தார், துவாரகையில வேற மாதிரி இருந்தார், போர்க்களத்துல முற்றிலும் வேற ஒரு ஆளா இருந்தார். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட வியூகத்தை மாத்திக்கிட்டார். நீ பணமும் புகழும் சம்பாதிக்கணும்னா நீ ஒரு இடத்துல தேங்கி நிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு. நேத்து ஒரு பிசினஸ் மாடல் ஜெயிச்சிருக்கும், ஆனா இன்னைக்கு அது தோத்து போகலாம். அன்னைக்கு அப்படி இருந்துச்சேன்னு பழச பிடிச்சுக்கிட்டு அழுதா காலம் உன்னை தூக்கி எரிஞ்சிரும். நீ காலத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடணும். உன்னோட திறமைகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணர் சொல்லும் 4வது தந்திரம் உறவுகளை மூலதனமாக்குதல். இங்க மூலதனம்னா காசு மட்டும் கிடையாது, மனுஷங்க தான் பெரிய சொத்து. கிருஷ்ணர்கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அவர் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற பையன்ல இருந்து பெரிய ராஜாக்கள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவர் யாரையும் சின்ன ஆளா பார்க்கல. இன்னைக்கு பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க, காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுடுவாங்க. இது பணத்தை தேடி தரலாம், ஆனா புகழை தேடி தராது. நிஜமான புகழ்ங்கிறது நீ இல்லாத இடத்துலயும் உன்னை 4 பேர் பாராட்டுறது தான். உன்னோட நெட்வொர்க் தான் உன்னோட நெட்வொர்த். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நேசிச்சா நீ கஷ்டப்படும் போது அவங்க உனக்காக கை கொடுப்பாங்க. அந்த ஆதரவு தான் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நல்லவன் வாழ்வான்னு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, புத்திசாலியான நல்லவன் தான் வாழ்வான்னு. வெறும் நல்லவனா மட்டும் இருந்தா இந்த உலகம் உன்னை ஏமாத்திட்டு போயிடும்.
நீ நல்லவனாவும் இருக்கணும், அதே சமயம் உன்னை யாராவது ஏமாத்த நினைச்சா அதை முறியடிக்கிற அளவுக்கு தந்திரசாலியாவும் இருக்கணும். மகாபாரதத்துல கிருஷ்ணர் பல இடங்கள்ல தந்திரங்களை செஞ்சார். அது ஏமாத்துறதுக்காக இல்ல, தர்மத்தை நிலைநாட்டவும் வெற்றி அடையவும் செஞ்ச காரியம். அதே போலதான் பிசினஸ்லயும் வேலையிலையும் நீ நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக முட்டாளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட உழைப்புக்கான பலனை மத்தவன் தட்டிட்டு போகும்போது நீ வேடிக்கை பார்க்க கூடாது. அங்க உன்னோட உரிமையை மீட்க நீ ராஜதந்திரியா மாறணும். கிருஷ்ணர் காட்டின இன்னொரு பெரிய பாடம் பிரச்சனைகளை கொண்டாடுவது. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே உடைஞ்சு போயிடுறோம். ஆனா கிருஷ்ணரோட வாழ்க்கைய பாருங்க, பிறந்ததுல இருந்து அவர் மறைஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் அவரை சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவர் ஒரு இடத்துலயாவது அழுதுட்டு உட்கார்ந்திருந்தாரா? இல்ல. எப்பவும் ஒரு புன்னகையோட அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்னு தான் யோசிச்சார். நீ பெரிய பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறத நிறுத்தணும். எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமும் பூக்களால கட்டப்படல, அது கற்களையும் முட்களையும் தாண்டி தான் உருவாயிருக்கு. உனக்கு ஒரு தோல்வி வரும்போது அது உன்னை தள்ளி விடல, உன்னை தயார் பண்ணுதுன்னு நினை. அந்த பக்குவம் உன்கிட்ட வந்துட்டா உன்னை தோற்கடிக்க யாராலையும் முடியாது. செல்வம்ங்கிறது ஒரு காந்தம் மாதிரி. நீ எப்போ உன்மேல ஒரு ஈர்ப்பை உருவாக்குறியோ அப்போ செல்வம் உன்னை தேடி வரும். அந்த ஈர்ப்பு எங்கிருந்து வருது? உன்னோட பேச்சிலையும் உன்னோட செயல்லையும் உன்னோட நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவனோட கண்ணை பார்த்து பேசுறது, அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் உன்னோட பிம்பத்தை மத்தவங்க மனசுல உயர்த்தும். இதத்தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட செஞ்சார். அர்ஜுனன் சோர்ந்து போய் உட்கார்ந்தப்போ கிருஷ்ணர் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அதே போல நீயும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசகரா, ஒரு வழிகாட்டியா மாறும்போது உன்னோட புகழ் தானா வளரும். மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் பணப்புழக்கம் இருக்கும். வாழ்க்கையில எனக்கு இதுதான் வேணும்னு ஒற்றை காலில் நிக்கிறத விட காலம் எனக்கு எதை கொடுக்குதோ அதை நான் சிறந்ததா மாத்துவேன்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிருஷ்ணர் ஒருவேளை கோபியர்களோடையே தங்கியிருந்தா அவர் நமக்கு ஒரு சாதாரண காதலனா தான் தெரிஞ்சிருப்பார். ஆனா அவர் மதுராவுக்கு போய் கம்சனை கொன்னார். அப்புறம் துவாரகையை உருவாக்குனார். ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட பாத்திரத்தை மாத்திக்கிட்டார். நீயும் ஒரு இடத்துல வெற்றி கிடைச்சதும் அதோட நின்னுடாத, அடுத்த உயரத்தை தேடிப்போ. தேங்கி நிக்கிற தண்ணி கெட்டு போயிடும், ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி தான் சுத்தமா இருக்கும். உன்னோட புகழும் அப்படித்தான். நீ ஒரு சாதனை செஞ்சுட்டு அதை வச்சே காலம் முழுக்க ஓட்டணும்னு நினைச்சா மக்கள் உன்னை மறந்துடுவாங்க. நீ புதுசா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், ஈகை, அதாவது கொடுக்கிற குணம். கிருஷ்ணர் கிட்ட வர்ற யாருமே வெறுங்கையோட போனதில்லை. குசேலன் ஒரு கைப்பிடி அவலை தான் கொண்டு வந்தார். ஆனா கிருஷ்ணர் அவருக்கு ஒரு நாட்டையே கொடுத்தார். இதுல இருக்கிற தாத்பரியம் என்னன்னா, நீ மத்தவங்களுக்கு செய்யற உதவி உனக்கு பல மடங்கா திரும்பி வரும். நீ பிசினஸ் பண்ணும்போது லாபத்தை மட்டும் பார்க்காம உன்கிட்ட வேலை செய்யறவங்களோட நல்வாழ்வையும் பார்த்தா அவங்க உனக்காக உயிர் கொடுத்து வேலை செய்வாங்க. அவங்களோட உழைப்பு உன்னை கோடீஸ்வரனா ஆக்கும். இதுதான் கூட்டு முயற்சியோட ரகசியம். நீ தனியாளா நின்னு சம்பாதிக்கிறத விட ஒரு கூட்டத்தை உனக்காக உழைக்க வைக்கிறது தான் நிஜமான ராஜதந்திரம். பணம் வரும்போது கூடவே பயமும் வரும். அதை எங்க வைக்கிறது, எப்படி பாதுகாக்கிறதுன்னு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, எது உன்னுடையதோ அது உன்னிடம் இருக்கும், எது உன்னுடையது இல்லையோ அது உன்னை விட்டு போகும். இந்த ஒரு தெளிவிருந்தா உனக்கு பணத்தை பத்தின கவலை இருக்காது. நீ உன் வேலையில மட்டும் கவனம் செலுத்துவ. புகழும் அப்படித்தான். இன்னைக்கு ஒருத்தன் உன்னை புகழ்வான், நாளைக்கு அவனே உன்னை திட்டுவான். ரெண்டையும் சமமா எடுத்துக்க கத்துக்கோ. புகழ்ச்சி வரும்போது தலைலால் தெரியாம ஆடாத, இகழ்ச்சி வரும்போது துவண்டு போகாத. இந்த மனநிலை தான் உன்னை ஒரு நிலைத்தன்மை கொண்ட மனிதனா மாற்றும். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வர்றாங்க. சில பேர் நல்ல பாடத்தை சொல்லி தருவாங்க, சில பேர் கெட்ட அனுபவத்தை தருவாங்க. ஆனா அந்த ரெண்டுமே உன்னோட வளர்ச்சிக்கு தேவை. கிருஷ்ணர் சகுனிய பகைவனா பார்க்காரே தவிர அவரோட சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்க தயாரா இருந்தார். நீயும் உன் வாழ்க்கையில இருக்கிற சகுனிகளை பார்த்து பயப்படாம அவங்களோட மூவ் என்னன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உன் ஆட்டத்தை மாத்து. இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னோட மனசை ஒரு போர் வீரனை போல தயார் பண்ணியிருக்கோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நேரம் மற்றும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உன்னோட கதவை தட்டும் போது நீ எப்படி அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த வாய்ப்பை எப்படி உனக்கான லாபமா மாத்திக்கணும், இதுல தான் ஒரு மனுஷனோட வெற்றி அடங்கி இருக்கு. அதை நோக்கி தான் நம்மளோட அடுத்த பயணம் இருக்க போகுது. வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்ப ஜெயிக்கிறான் தெரியுமா? சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கும்போது மட்டும்தான்.
கிருஷ்ணர் சொல்லும் 5வது மற்றும் மிக முக்கியமான தந்திரம் காலத்தை அறிதல், டைமிங். குருக்ஷேத்திர போர்ல ஜெயத்ரதனை வதம் பண்ண வேண்டிய கட்டாயம் அர்ஜுனனுக்கு இருந்தது. ஆனா சூரியன் மறைய போகுது, சபதம் முடிஞ்சிடும்னு எல்லாரும் பதறினாங்க. அந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னோட மாயையால சூரியனை மறைச்சு ஒரு தற்காலிக இருளை உருவாக்கினார். எதிரிகள் எல்லாம் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு ஆயுதத்தை கீழே போட்டப்போ திரும்பவும் வெளிச்சத்தை கொண்டு வந்து ஜெயத்ரதனை வீழ்த்த வச்சார். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வாய்ப்பு உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது, நீ தான் வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கணும். நம்ம ஊர்ல நிறைய பேரு நேரம் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நேரம் உனக்காக வராது, நீ தான் நேரத்தை உனக்கு சாதகமா மாத்திக்கணும். இன்னைக்கு பல பேர் பணக்காரன் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வாய்ப்பு வாசலை தட்டும்னு வெயிட் பண்றாங்க. ஆனா நிஜமான புத்திசாலி அந்த வாசலையே செதுக்கிறவன் தான். ஒரு பிசினஸ்ல இறங்கணுமா, சந்தை இப்போ எப்படி இருக்குன்னு பாரு, மக்களோட தேவை என்னன்னு கவனி. அந்த தேவையையும் உன்னோட திறமையையும் எங்க ஒன்னா சேர்க்க முடியுமோ அங்கேதான் பணப்புழக்கம் ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் எப்பவுமே எதிராளியோட பலவீனத்தை அறிஞ்சு அந்த நேரத்துல அட்டாக் பண்ணுவார். நீயும் அப்படிதான். உன்னோட போட்டியாளரை விட நீ ஒரு படி முன்னாடி யோசிக்கணும்னா அவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை நீ பண்ணணும். புகழ்ங்கிறது ஒரு பூ மாதிரி. அது காலையில பூத்து சாயந்தரம் வாடிடும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புகழ ஒரு நந்தவனமா மாத்துறது உன்கிட்ட தான் இருக்கு. ஒருத்தன் ஒரு தடவை ஜெயிச்சா அது அதிர்ஷ்டம், 2வது தடவை ஜெயிச்சா அது திறமை, ஆனா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் சாம்ராஜ்யம். கிருஷ்ணர் தன்னோட வாழ்க்கையில ஒரு முறை கூட தோத்ததே இல்லை. ஏன்னா அவர் எப்பவும் பிளான் பி வச்சிருப்பார். ஒரு வழி அடைபட்டா இன்னொரு வழியில போவார். நீ ஒரு தொழில் பண்ற, அதுல நஷ்டம் வந்துருச்சுன்னா அழுதுட்டு உட்காராத. அந்த நஷ்டம் உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததுன்னு பாரு. அடுத்த முறை அந்த தப்ப பண்ணாம எப்படி லாபம் எடுக்கலாம்னு யோசி. இந்த முன்னோக்கிய பார்வைதான் உன்னை கோடீஸ்வரனை ஆக்கும். இன்னொரு விஷயம், கிடைக்கும் வளங்களை சரியாக பயன்படுத்துதல். பாண்டவர்கள் கிட்ட இருந்தது வெறும் 7 அக்ரோணி படைதான். ஆனா கௌரவர்கள் கிட்ட 11 அக்ரோணி படை இருந்தது. எண்ணிக்கை அதிகமா இருந்தும் கௌரவர்கள் ஏன் தோத்தாங்க? ஏன்னா அவங்க கிட்ட திறமையான நிர்வாகம் இல்ல. பாண்டவர்கள் கிட்ட கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணர் ஒரு நபரா இல்லாம ஒரு சிஸ்டமா இருந்தார். நீயும் உன் வாழ்க்கையில புகழ் அடையணும்னா உன்கிட்ட இருக்கிற கம்மியான வசதிகளை வச்சு எப்படி பெரிய காரியம் பண்ணலாம்னு பாரு. இன்னைக்கு இருக்கிற பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்சதுதான். அவங்க கிட்ட ஆரம்பத்துல பணம் இல்ல, ஆனா விஷன் இருந்தது. உனக்கு தேவை ஒரு தெளிவான விஷன். அந்த விஷன் இருந்தா பணமும் புகழும் உன்னை தேடி வரிசையில நிற்கும். கிருஷ்ணர் சொல்லும் இன்னொரு நுணுக்கம் தனித்துவம், யூனிக்னஸ். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா ஏன் கிருஷ்ணரை மட்டும் எல்லாரும் கொண்டாடுறாங்க? ஏன்னா அவர் யாருக்காகவும் தன்னோட தன்மையை மாத்திக்கல. அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் ஒரு மாடு மேய்க்கிற பையனா இருந்தாலும் அந்த புல்லாங்குழலை விடல. அதே மாதிரி உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும். மத்தவன் பண்றாங்கிறதுக்காக நீயும் அதே பிசினஸை அதே மாதிரி பண்ணா நீ கூட்டத்துல ஒருத்தனாதான் இருப்ப. ஆனா நீ பண்ற வேலையில உன்னோட முத்திரை இருக்கணும். அந்த முத்திரை தான் உனக்கான பிராண்ட் இமேஜை உருவாக்கும். ஒரு பிராண்ட் உருவாயிடுச்சுன்னா அப்புறம் நீ காசை தேடி போக வேண்டாம், காசே உன்னை தேடி வரும். வாழ்க்கையில விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு பலவீனம்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பெரிய வெற்றிக்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கிறது புத்திசாலித்தனம். அவர் மதுராவை விட்டு வெளியேறி துவாரகையை உருவாக்கினப்போ எல்லாரும் அவரை போர்க்களத்தை விட்டு ஓடினவன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல. அவருக்கு தெரியும், மதுராவில் இருந்தா மக்கள் அழிஞ்சிருவாங்க, துவாரகையில தான் பாதுகாப்பு இருக்குன்னு. அதே போலதான் உன்னோட ஈகோக்காக ஒரு பிசினஸை பிடிச்சுக்கிட்டு தொங்காத. அது நஷ்டம் தருதுன்னா அதை விட்டுட்டு புதுசா ஒன்னு ஆரம்பிக்க தயங்காத. புகழுக்காக ஆரம்பத்துல சில அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் ஒரு முதலீடுன்னு நினைச்சு ஏத்துக்கோ. பின்னாடி அந்த அவமானமே உன்னோட வெற்றிக்கு மகுடமா மாறும். பணம் சம்பாதிக்கிற முறையில கிருஷ்ணர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நீ எதை செஞ்சாலும் அதை ஒரு கலையா செய். சமைக்கிறியா, அதுல ஒரு கலை இருக்கணும். கணக்கு பாக்குறியா, அதுலயும் ஒரு நேர்த்தி இருக்கணும். ஒரு வேலையை சலிப்போட செய்யறவனுக்கும் ரசிச்சு செய்யறவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு நூலிழை வித்தியாசம்தான் அவனோட வருமானத்தை தீர்மானிக்குது. நீ உன் வேலையை ரசிச்சு செய்யும்போது அதுல இருக்கிற குறைகள் உனக்கு தெரியும். அதை சரி பண்ணும்போது உன்னோட தரம் உயரும். தரம் உயர்ந்தா உன்னோட மதிப்பு உயரும்.
மதிப்பு உயர்ந்தா உன்னோட விலை உயரும். இதுதான் எக்கனாமிக்ஸ். இதத்தான் கிருஷ்ணர் கர்மாவே கடவுள்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில வர்ற வாய்ப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு உருவத்துல தான் வரும். சில நேரம் அது ஒரு கஷ்டமா வரும், சில நேரம் அது ஒரு ஆலோசனையா வரும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த 18 அத்தியாயங்கள்ல ஒரு இடத்துல கூட உட்கார்ந்து தியானம் பண்ணு காசு வரும்னு சொல்லல. உன்னோட வில்லை எடு, போர் செய்ன்னு தான் சொன்னாரு. அதாவது நீ களத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். வெறும் கனவு மட்டும் காண்றவன் வெறும் கனவு காண்றவனாவே இருந்துருவான். ஆனா செயல்ல இறங்குறவன் மட்டும்தான் சரித்திரம் படைப்பான். உனக்கு ஒரு ஐடியா இருக்கா? அதை நாளைக்கு பண்ணலான்னு வைக்காத, இப்பவே ஆரம்பி. சின்னதா ஆரம்பி, ஆனா சீக்கிரம் ஆரம்பி. உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வமும் புகழும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்கி நிக்கிறதில்ல. அது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு போய்கிட்டே இருக்கும். அது ஏன் ஒருத்தங்கிட்ட மட்டும் ரொம்ப நாள் தங்குது? ஏன்னா அவன் அந்த செல்வத்தை மரியாதையோட நடத்துறான். கிருஷ்ணர் சொல்லும் தர்மத்தின்படி நீ சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணும். அது தர்மம் மட்டும் இல்ல, அது ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்களுக்கு தரையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னோட புகழ் வளரும். அந்த புகழ் மூலமா உனக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் வரும். இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியை புரிஞ்சுக்கிட்டவன் தான் உண்மையான செல்வந்தன். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை ஒரு தெளிவான மேலாளரா மாத்தியிருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி உன்னோட ஆழ் மனசுல ஒரு பயம் இருக்கும். எல்லாம் சரி, ஆனா திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த வீழ்ச்சியை எப்படி ஒரு எழுச்சியா மாத்துறது? அதுக்கு கிருஷ்ணர் ஒரு ரகசிய ஆயுதத்தை வச்சிருக்காரு. அந்த ஆயுதம்தான் உன்னை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு சகாப்தமா மாத்த போகுது. அந்த ரகசியம் என்னன்னு அடுத்த கட்டத்துல நாம இன்னும் உணர்ச்சி பூர்வமா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு ஒரு கட்டம் வரும் பாருங்க. அங்கதான் கிருஷ்ணர் நமக்கு ஒரு விஸ்வரூபத்தை காட்டுறாரு. பல பேர் நினைக்கிறாங்க பணம் வந்தா சந்தோஷம் வரும், போனா துக்கம் வரும்னு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே உன்னோடது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதை நினைச்சு அழற? போர்க்களத்துல அர்ஜுனன் தான் சொந்தக்காரங்களை நினைச்சு ஆயுதத்தை கீழே போட்டப்போ கிருஷ்ணர் சிரிச்சார். அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறது நேத்து ஒருத்தங்கிட்ட இருந்தது, நாளைக்கு அது வேற ஒருத்தங்கிட்ட போக போகுது. இதை நீ ஆழமா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு பணத்தை இழக்கிற பயம் வராது. அந்த பயம் இல்லாதவன் தான் துணிச்சலா பிசினஸ் பண்ணுவான், துணிச்சலா முடிவெடுப்பான். பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி பார்க்க கத்துக்கணும். நீ அந்த பணத்துக்கு எப்போ அடிமையாகிறியோ அப்பவே நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். கிருஷ்ணர் துவாரகையை உருவாக்குனப்போ அது தங்க நகரமா இருந்தது. ஆனா அவரே அதை தான் கண்ணு முன்னாடி கடல்ல மூழ்கடிக்க அனுமதிச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும், பொருள்ங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு அழியும். ஆனா திறமைங்கிறது உனக்குள்ளேயே இருக்கும். ஒருத்தன் உன் பணத்தை திருடலாம், உன் புகழை கெடுக்கலாம், ஆனா உன்கிட்ட இருக்கிற அந்த ஜெயிக்கிற வெறிய யாராலையும் திருட முடியாது. நீ திரும்பவும் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு சிகரத்துக்கு போக முடியும். அந்த தன்னம்பிக்கை தான் உனக்கு பெரிய செல்வம். நம்ம ஊர்ல நிறைய பேர் விதிய காரணமா சொல்லுவாங்க, எனக்கு விதி இப்படிதான் இருக்கு, அதான் நான் கஷ்டப்படுறேன்னு. கிருஷ்ணர் விதிய நம்புறவர் கிடையாது, அவர் மதிய நம்புறவர். விதியையே மாத்தி எழுதுறது தான் அவரோட ஸ்டைல். உன்னோட இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கலாம், கையில காசு இல்லாம இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற அந்த உள்நோக்கி பார்த்தல் உன்கிட்ட இருந்தா நீ எங்க தப்பு பண்றேன்னு உனக்கே தெரியும். அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வை. விழுறது தப்பில்ல, விழுந்த இடத்திலேயே படுத்துக்கிட்டு விதி மேல பழி போடுறது தான் தப்பு. நீ எப்போ எந்திரிக்கிறியோ அப்பவே உன்னோட புகழ் திரும்பவும் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் இந்த இமேஜ் அப்படிங்கிற வலையில சிக்கி தவிக்கிறோம். 4 பேர் என்ன நினைப்பாங்க, நான் இந்த வேலை செஞ்சா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா கிருஷ்ணரை பாருங்க, அவர் ஒரு பகவான். ஆனா குதிரையோட லாயத்துல போய் குதிரைக்கு புல்லு போட்டார், குதிரையோட லத்திய அள்ளினார். ஏன்? ஏன்னா அந்த நேரத்துல அது அவரோட கடமை. நீ பணக்காரன் ஆகணும்னா முதல்ல உன்னோட அந்த பொய் கௌரவத்தை தூக்கி போடணும். வேலைன்னு வந்துட்டா அதுல சின்னது பெருசுன்னு எதுவும் கிடையாது. எந்த வேலை உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமோ அதை தயங்காம செய். பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஒரு இடத்துல தேங்கிடுவ. ஆனா நான் ஒரு கத்துக்கிற மாணவன்னு இருந்தா உனக்கு உலகம் முழுசும் குருவா மாறும். கிருஷ்ணர் எப்பவுமே தான் ஒரு கடவுள்ங்கிற திமிர காட்டினதே இல்லை. அர்ஜுனன் கிட்ட ஒரு நண்பனா, ஒரு தேரோட்டியா தான் இருந்தார். அந்த பணிவுதான் அவருக்கு மாபெரும் புகழ கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல ஒரு பாஸ் தன்னை ஒரு வேலையாள் மாதிரி நினைச்சு வேலை செஞ்சா அந்த கம்பெனி எங்கேயோ போயிடும். நீயும் அப்படிதான். உன்னோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரே ஆள் உன் ஈகோ தான். அந்த ஈகோவை கிருஷ்ணரோட பாதத்துல வச்சிடு.
அப்புறம் பாரு நீ எவ்வளவு வேகமா வளர்றன்னு. வாழ்க்கையில சில நேரம் பின்வாங்க வேண்டி வரும். அத தோல்வின்னு நினைக்காத, அது ஒரு தந்திரம். கிருஷ்ணர் ஜராசந்தன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மதுராவை விட்டுட்டு ஓடினார். ஆனா எதுக்காக ஓடினார்? இன்னும் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்தான். அதே போல ஒரு சின்ன லாபத்துக்காக போராடி உன் சக்தியை வீணாக்காத. பெரிய வெற்றிக்காக சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போ. அது உன்னோட பலவீனம் இல்ல, அது உன்னோட ராஜதந்திரம். உன்னோட லட்சியம் பெருசா இருந்தா சின்ன சின்ன கற்கள் உன் காலை தடுக்காது. அந்த தெளிவுதான் உனக்கு பணத்தையும் நிரந்தரமான புகழையும் தரும். நாம ஏன் பணம் சம்பாதிக்கிறோம்? பல பேரோட பதில் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ உனக்காக மட்டுமே சேர்த்தா அது வெறும் காகிதம், நீ மத்தவங்களுக்காக சேர்த்தா அது புண்ணியம். புண்ணியம்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. நீ கஷ்டப்படும் போது அதை உன்னை காப்பாத்தும். நீ சம்பாதிக்கிற பணத்துல ஒரு நியாயம் இருக்கணும். ஒருத்தனோட கண்ணீரில வர்ற பணம் உன்கிட்ட ஒரு காலமும் தங்காது. அது உன் சந்ததியையே பாதிக்கும். நேர்மையான வழியில வர்ற ₹1 தப்பான வழியில வர்ற 1 கோடி ரூபாய்க்கு சமம். அந்த ₹1 நிம்மதி இருக்கும். புகழுங்கிறது நீ மத்தவங்களுக்கு செய்யற உதவியால வர்றது. கிருஷ்ணர் துரியோதனன் கிட்டையும் இருந்தார், தர்மர் கிட்டையும் இருந்தார். ஆனா தர்மர் பக்கம் ஏன் நின்னார்? ஏன்னா அங்கேதான் நியாயம் இருந்தது. நீ ஒரு தொழிலதிபர் ஆகணும்னா உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தலைவனாயிரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல போய் நில்லு. அப்படி நீ நிற்கும் போது அவங்க உன்னை ஒரு மனுஷனா பார்க்க மாட்டாங்க, ஒரு தெய்வமா பார்ப்பாங்க. அந்த புகழ் இருக்கு பாருங்க, அது நீ செத்தாலும் உன்னை பேச வைக்கும். பணம்ங்கிறது உன் வாழ்நாள் வரைக்கும் தான். ஆனா புகழுங்கிறது உன்னோட தலைமுறைக்கும் சேரும். வாழ்க்கையில திருப்திங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஆனா அந்த திருப்தி உன்னோட உழைப்புல இருக்கக்கூடாது, உன் வசதிகள்ல இருக்கணும். போதும்னு நினைக்கிறவன் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். ஆனா இன்னும் வேணும்னு உழைக்கிறவன் தான் உலகத்திலேயே பெரிய சாதனையாளன். கிருஷ்ணர் கிட்ட எல்லாமே இருந்தது, ஆனா அவர் எதையுமே தன்னோடதுன்னு வச்சுக்கல. நீயும் ஒரு ட்ரஸ்டி மாதிரி இரு. இந்த பிரபஞ்சம் உன்கிட்ட ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்குன்னா அதை சரியா நிர்வகிக்க உனக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். தர்மத்தை பற்றிக்கிட்டு நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். முடிவா ஒரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கைங்கிறது ஒரு மகாபாரத போர் மாதிரி தான். இங்கே உன்னை தடுக்க உன் சொந்தக்காரங்களே வருவாங்க, உன் நண்பர்களே உனக்கு எதிரா நிப்பாங்க. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. அவரோட குரலை கேளு, எழுந்து நில்லு, உன்னோட கடமையை செய்யின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பணமும் புகழும் ஒன்னும் ஆகாயத்திலிருந்து குதிக்காது. அது உன்னோட வியர்வையில இருந்தும் உன்னோட மூளையில இருந்தும் வர்றது. நீ உன்னை நம்பினா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை நம்பும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டினது எதுக்கு தெரியுமா? எல்லாம் நானே, நீ ஒரு கருவிதான்னு புரிய வைக்கிறதுக்கு தான். நீ ஒரு கருவியா மாறு. இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்யற கருவியா மாறு. நீ ஒரு நல்ல பொருள் செஞ்சா அது ஒரு சேவை. நீ ஒரு நல்ல வேலையை சரியா செஞ்சா அது ஒரு தர்மம். நீ எப்போ உன்னோட வேலையை ஒரு தவமா மாத்திரியோ அப்போ இந்த உலகமே உன்னோட காலுக்கு கீழே வரும். பணம்ங்கிறது உன் பின்னாடி ஓடி வர்ற ஒரு சாதாரண நிழலா மாறிடும். புகழுங்கிறது உன் பேருக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு அலங்காரமா மாறிடும். ஆனா இதுக்கெல்லாம் மேல உன் மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அந்த அமைதியை அடையிறவன் தான் கிருஷ்ணரோட உண்மையான பக்தன். இப்போ கிளம்பு, போர்க்களத்துக்கு போ. உன்னோட ஆயுதம் உன்னோட உழைப்பு, உன்னோட கவசம் உன்னோட நேர்மை. உன் முன்னாடி இருக்கிற தடைகளை உடைச்சு ஏறி. என்னால முடியும்னு ஒரு தடவை சொல்லாத, என்னால மட்டும்தான் முடியும்னு செயல்ல காட்டு. அந்த மாயக்கண்ணன் உன் தேரை ஓட்ட தயாரா இருக்காரு. நீ வில்ல எடுக்க தயாரா? இந்த பயணம் இத்தோட முடியல, இது உன்னோட புதிய வாழ்க்கையோட ஆரம்பம். போய் சரித்திரம் படை. உன்னோட பேரும் புகழும் இந்த உலகத்துல காலத்துக்கும் நிலைச்சு நிக்கட்டும். அந்த பரந்தாமனின் அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். வெற்றி உனதே.